வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஃபேஷன் மதுரை. இன்றைக்கி நம்ம வந்து ஆரி ப்ளவுஸ் வந்து ஈஸியாக வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு பாருங்கள், நான் நடுவில் அதாவது கழுத்து பக்கம் மேலே வந்து ஒரு சென்டர் மார்க்கும், கழுத்து முடியுது பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு சென்டர் மார்க்கும் போட்டு நேராக வந்து தையல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை எப்படி தையல் போட்டிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு வந்து கழுத்து வந்து அங்கிட்டு இங்கிட்டு வந்து நகலாமல் கரெக்டாக வந்து நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரியே வந்து நம்ம தைக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி அடிச்சிருக்கேன்னு. கரெக்டாக அந்த கீழே வரைக்கும் நடுவில் ஒரு பெரிய தையலாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம பிரிக்க கூட தேவையில்லை, அது கட் பண்ணுறதுல போயிடும். நடுவில் வந்து நல்லா கீழே வரைக்கும் அந்த நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதை ஒட்டுற வரைக்கும் நான் தையல் போட்டு வச்சுருக்கேன். இப்படி தைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கிட்டு இங்கிட்டு நழுவாமல் கரெக்டாக சென்ட்ரு மார்க்னா சென்ட்ரு மார்க்லேயே நிற்கும். அதுக்கு தான் இப்போ பாருங்கள், இப்போ பேக் சைடு திருப்பிட்டு நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்க வந்து பின்னாடி தெரியுது பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம தையலை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து மேக்ஸிமம் இது வந்து இந்த ஆரி ப்ளவுஸ் வந்து நானே போட்டு தான் தைக்கிறேன். அதனால் வந்து நான் 5 தையல் போட்டிருப்பேன் நான் செயின் ஸ்டிச்சு. ஏன்னா அப்படி போடும்போது நம்ம நண்டுக்கால் வந்து ஒத்த நண்டுக்கால் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக வந்து நம்ம பாந்த அளவுக்கு அந்த 5 ஸ்டிச் போடும்போது பாந்த அளவுக்கு வரும். அதனால் கரெக்டாக வந்து நான் நண்டுக்கால் மாற்றாமையே போட்டிருக்கேன் பார்த்திங்களா. அந்த மாதிரி அந்த செஞ்சு ஒட்டி ரவுண்டாக வந்து தைச்சிக்கோங்க. தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பாந்தளவோ இல்லை கொஞ்சம் கூடையோ இருக்கிற மாதிரி துணி இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்து கொதவு போட்டுக்கலாம். கொதவு போட்டதுக்கப்புறம் நல்லா பின்னாடி திருப்பிட்டு அந்த லைனிங் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு கரெக்ட் பண்ணிவிட்டு முனியிலே வந்து அந்த செயின் ஸ்டிச் மேலேயே முனியிலே வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 5 தையல் செயின் ஸ்டிச் போட்டிருக்கனால பாருங்கள், நான் 2 நண்டுக்கால் வந்து டபுள் சாதாரணமாக நம்ம அடிப்போம்ல அந்த நண்டுக்கால்லேயே வந்து நான் தைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தைக்கிறதா இருந்தால் வந்து 5 ஸ்டிச்சு போடலாம். ஆனால் வெளியில் கொடுத்து வாங்கினா அவங்க 5எல்லாம் போட மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து 2 அல்லது 3 தான் போட்டு கொடுப்பாங்க. நான் இப்படி தைக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. ஏன்னா மாத்திர வேலை இல்லை பார்த்திங்களா, அதனால் வந்து நான் ஒரு 5 ஸ்டிச்சு வந்து போட்டுட்டு தைக்கிறேன். இப்போ வந்து கழுத்து தைச்சி முடிச்சாச்சு. அடுத்து வந்து தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம பின்னாடி திருப்பிட்டு ஷோல்டர்லேருந்து அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ நம்ம நடுவில் வந்து தைக்காமல் நம்ம அடித்தோம் சொன்னால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நமக்கு தைக்கிறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் வந்து நிறையா வந்து கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோலாம் போட்டிருக்கேன். ஆரியுமே நான் போட்டிருக்கேன். ஆரியுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நான் வந்து தெளிவாகவும் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், இப்போ முடிஞ்சாச்சு. இப்போ கீழே வந்து நம்ம ஒரு 1.25 இன்ச்சுக்கு வந்து தையல் போடுறோம். பாலமாக வெட்டி கீழே வந்து நம்ம பெரிய பட்டி வைப்போம் பார்த்திங்களா, அதுக்காக. இப்போ நான் வந்து கரபாகமாக கட் பண்ணதுனால நான் வந்து மடிச்சு அடிக்காமல் அப்படியே அடிக்க போகிறேன். இப்போ மேலே வந்து அமுக்கடி ஒரு போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ அதை வந்து மடிச்சுட்டு அப்படியே கரபாகன்றதுனால நான் அப்படியே வந்து மடிக்காமல் கரெக்டாக வந்து ஒரு 1.25 இன்ச்சு நமக்கு வர்ற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து தையலை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இப்போ 2ஆக மடிச்சுட்டு ஷோல்டரை 2ஆக மடிச்சுட்டு டாட்டும் பிடிச்சி எடுத்துக்கிடுவோம். அது மாதிரி நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ பேக் சைடு வந்து நம்ம எப்படி தைக்கிறதுன்னு முக்கியமாக வந்து சொல்லணும். அதனால் வந்து சொல்லிட்டேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம போ வந்து இந்த மாதிரி எனக்கு மாடல் வந்து இப்படி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து நான் ஆரி போடும்போதே போட்டு வச்சுட்டேன். இப்போ இதை பாருங்கள் நம்ம எப்படி தைக்கிறோன்னு பார்ப்போம். இப்போ இதே அளவுக்கு வந்து நம்ம சதுரமாக வெட்டிட்டு கீழேயும் வந்து லைனிங் பீஸ் ஒன்று கொடுத்தா தான் நமக்கு வந்து நல்லா திக்னஸாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ அதை வந்து அடியில் வச்சுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாந்தளவு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு அடுத்த பீஸை தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். 2 பீஸும் வச்சு தைக்கிறதுக்கு ஒரு அடியை போட்டு எடுத்துக்கிடுவோம். இதை வந்து நம்ம கரெக்டாக பாந்தளவு இருக்கிற மாதிரி தையல் போடுவோம் இல்லையா, அதுக்காக பாந்தளவு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது மாதிரி 4 பீஸுமே நான் செஞ்சு வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம போ கயிறு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்ல பக்கமாக நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். வச்சுட்டு இன்னொரு பீஸ் எடுத்து அதையும் நல்ல பக்கமும் சேர்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த போ கயிறு வச்சோம் பார்த்திங்களா, அந்த போ கயிறை வந்து நல்லா ஒரு 2 தையல் சேர்த்தே கூட போட்டுக்கலாங்கனுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து அதே மாதிரி ஒரு பாந்தளவு தையலை போட்டோம்னா சரியாக வரும். இப்போ அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரவுண்டாக அடிக்காமல் நம்ம கயிறை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் வந்து கேப் விட்டுட்டு ஃபுல்லாக வந்து ரவுண்டாக அடிக்காமல் கேப் விட்டுட்டு திருப்பி அடிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா இந்த பிசுறு நம்ம வந்து திருப்புறோம் பார்த்திங்களா, அந்த திருப்புறதுக்காக தான். அப்போ தான் வந்து நம்ம கயிறுமே உள்ளுக்க போகும், அதுக்காக தான். இப்போ இந்த பிசுறு இருக்குது பார்த்திங்களா, அந்த தைக்காத பகுதி வழியாக நம்ம கொஞ்சோன்னு வந்து துணியை கொடுத்து அடித்தோம்னா கொஞ்சம் அந்த
வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி தெரியும், நல்லா உருண்டையாக தெரியும். அதுக்காக வந்து நான் வந்து ஏற்கனவே அடித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை எப்படி அடிச்சேன்றக்காக தான் இந்த இடத்த காமிக்கிறேன். கொஞ்சோண்டு துணியை வந்து நல்லா சுருட்டிட்டு உள்ளுக்க தள்ளி விட்டுட்டேன். தள்ளி விட்டுட்டு நம்ம கையில் ஊசி நூல் கோர்த்துட்டு லைட்டாக வந்து நம்ம அந்த பிசுறெல்லாம் உள்ளுக்கு அப்படியே ஊசியை வச்சு தள்ளி விட்டுட்டு நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தைங்க. இப்போ இந்த போலே வந்து நமக்கு தீப மாடல், நமக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடல் போட்டு நம்ம உள்ளுக்க வந்து ஸ்பாஞ்ச் இருந்தாலும் ஸ்பாஞ்ச் வைக்கலாம், இல்லை நமக்கு வெட்டு துணி இருந்தாலும் வெட்டு துணி வைக்கலாம். எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் துணியே கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதனால் அதுவுமே சாஃப்டான துணின்றனால உங்களுக்கு நான் உள்ளுக்க வச்சுட்டேன். கொஞ்சம் கனமான துணினா அது வந்து நமக்கு இந்த அளவுக்கு வராது, அது சாஃப்டாக இருக்கிறதுனால அந்த துணியவே வச்சுட்டேன். இல்லைன்னா நீங்கள் ஸ்பாஞ்சு, பஞ்சு இந்த மாதிரி எதுனாலும் சரி உள்ளுக்க வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு எம்போஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உள்ளுக்க இன்னும் வந்து திணிக்கணும்னாலும் திணிக்கலாம். நான் வந்து ரொம்ப எம்போஸ் இல்லாமல் கொஞ்சமாக தூக்கிட்டு இருக்க மாதிரி தான் நான் அந்த போக்கை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். உள்ளுக்க லைட்டாக தள்ளி விட்டுக்கிட்டே அப்படியே தைச்சோம்னா ஃபுல்லாக ஃபினிஷ்ட் ஆயிரும். இப்போ நான் வந்து இந்த ப்ளவுஸு ஸ்டிச்சிங் சார்ஜோட அடுத்து வந்து கேங்கிங்கும் போடுவேன். ரோஸ் கலரில் வந்து நமக்கு டேப்லெட் பீடு வச்சு கேங்கிங் வந்து நான் போட்டிருந்தேன். அதை நான் வீடியோ எடுக்க முடியலை என்னால், ஏன்னா தைச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து டேப்லெட் பீடு வச்சு கேங்கிங் போட்டேன். கேங்கிங் முன்னாடியே போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து கை தைக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் வந்து நான் எப்போயுமே தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு துணியிலேயே விட்டுட்டு தான் தைப்பேன் கைக்கு. அதுக்கப்புறம் நம்ம கேங்கிங் வைக்கும்போது அந்த 1/4 இன்ச்சு வந்து மறைஞ்சிரும் மேலேருந்து வைக்கிறதுனால. நான் அதை வந்து வீடியோ எடுக்க முடியல. அடுத்த வீடியோவில் நான் கேங்கிங்குமே நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன், எப்படி கேங்கிங் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அதனால் அந்த இதில் வந்து நான் ஃபுல் வீடியோ எடுக்கலை. இந்த ப்ளவுஸ் வந்து கேங்கிங் போட்டு ஆரி போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கே வந்து 3000 வந்து ஃபீஸ் வாங்குகிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாடல் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் நம்பரு, இந்த வீடியோவில் கூட நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபினிஷ்ட் ஆக போகுது. எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணோன்னா நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் எனக்கு வந்து பொண்ணோட ஃபோட்டோவுமே கொடுத்துருந்தாங்க, ஆனால் ஃபுல் ஃபோட்டோ கொடுக்கல, போட்டிருக்கும்போது நல்லா இருந்துச்சு. நம்மளோட வீடியோவில் வந்து நீங்கள் டெய்லரிங் வீடியோ பார்க்கணும். நம்ம வந்து நிறைய வந்து டெய்லரிங் வீடியோ தான் போட்டிருக்கேன், கட்டிங்கும் போட்டிருக்கேன், ஸ்டிச்சிங்கும் வந்து எப்படி தைக்கிறது, அதாவது நம்ம வந்து ஒரு சில இது தைக்கும்போது வந்து என்னென்ன மெத்தட்லாம் தைச்சோம்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக வந்து ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் நான் நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன். அடுத்தடுத்து வீடியோ வரும். நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் நான் வந்து அடுத்தடுத்து வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன் திருப்பி. இப்போ பாருங்கள் 2 போக்கை வந்து ரெடி ஆயிருச்சு. நல்லா இருந்துச்சு முடித்த உடனே ஃபினிஷ் பண்ணோன்னே. அடுத்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.